தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை சார்பில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து கரகாட்டம், பொய்க்காலாட்டம் உள்ளிட்ட கிராமிய கலைகள் மூலம் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை சார்பில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வுகள் பொதுமக்களிடையே ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தென்காசி மாவட்டம் புதிய பேருந்து நிலையத்தில் வீதி நாடகங்கள் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் வீதி நாடகம் ராமநாதபுரம் மாவட்ட தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் பெர்னார்டிட் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பிரச்சார நாடகத்தில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பாடல்கள் மற்றும் கிராமிய கலைகளான கரகாட்டம், ஒயிலாட்டம் போன்ற கிராமிய கலைகள் மூலமாக கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் ஒருமுறை பயன்பாட்டு பிளாஸ்டிக் பொருட்கள் தவிர்த்தல், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயன்பாடு, நீடித்த நிலையான வாழ்வியல் முறைகள், காற்று மாசு தவிர்த்தல் போன்ற பல்வேறு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்வில் பொதுமக்களுக்கு தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறையின் சார்பில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் மற்றும் துணிப்பைகள் வழங்கப்பட்டது. இன்றைய நாளிலே இந்த தென்காசி மாவட்டத்துடன் ஒரு 6 இடங்களில் வீட்டுல வந்து நடு வீட்டுல எச்சி துப்போமா? துப்ப மாட்டோம்ல. ஆமா. ஏன் அங்க மட்டும் துப்ப மாட்டோம்? சொந்தக்காரங்க நம்மள மதிக்க மாட்டாங்க. சொந்தக்காரங்களாம் வந்து பார்க்க போறது இல்ல. நம்ம வீட்டுல நம்ம எச்சி துப்பணும்னா அதை நம்ம தான் துடைக்கணும். யாரும் விட்டோ பஸ் ஸ்டாண்டு தானே. ஆமா. யாரோ வர்றாங்க, யாரோ போறாங்க, நம்ம பஸ் ஸ்டாண்டா கிடையாதுல்ல. இது அரசாங்கம் வந்து நம்மள்கிட்ட கேட்க போகுது. அதனால நம்ம எங்க வேணாலும் துப்பலாம், எங்க வேணாலும் துப்ப போடலாம், செய்யலாம். கண்டிப்பா நம்ம பஸ் ஏறி போயிட்டோம்னா அடுத்து இந்த இடத்துக்கு நம்ம சொந்தக்காரன் நம்ம ஊர்ல தான் வருவாங்க. அப்ப இந்த இடத்த சுத்தமா வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. கண்டிப்பா இந்த நாடு நம்ம எல்லாமே பிளாஸ்டிக் ஆகி போச்சு. டீ கப்பு பிளாஸ்டிக், கவர் பிளாஸ்டிக், அப்புறம் பாயு பிளாஸ்டிக். பிரிக்கிற மாதிரி பிரிக்க தேவையில்லை. வீட்டுக்குள்ளேயே நம்ம காய்கறி வெட்டும் போது அந்த காய்கறி Thank you.